அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16ஆய் சிவகலைகளாகமங்கள் மிகவும் மறையோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவேர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாயுழன்று தெரிவேர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாயுழன்று திரியும் அடியேனையுன்றன் அடி சேராய் மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மனமகிழவே உகந்து ஒரு புறமதாக வந்து மலைமகள் குமார துங்க வடிவேலாம் பவனி வரவே யுகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமே செறிந்த முருகனவே யுகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே. எல்லாம் வெல்ல முருகப்பெருமானின் பாதார விந்தங்களை எனது மனமொழி மெய்களாலே வணங்கிக் கொண்டு எங்கள் கண்முன்னே நடமாடும் தெய்வமாக உலா வருகின்ற சுவாமிநாதன் எமக்கு அருளிய இந்த மோகன சுவாமி ஐயா அவர்களுக்கு முதலிலே எனது மனக்கண் வந்தனங்களை என் இதயத்திலிருந்து அர்ப்பணித்து கொண்டு முருகனுடைய அருள் பெறுவதற்காக இங்கே முந்தி ஓடி வந்து தங்களுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் அவனிடத்தே கூறி எங்களுடைய மனசினை ஒரு நிலைப்படுத்த நாம் எல்லோரும் இங்கே முருகன் அடியார்களாக வருகை தந்திருக்கின்றோம். அந்த வகையிலே என் போன்ற முருகன் அடியார்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று உங்கள் முன் பேசுவதற்கு நான் ஆயத்தமில்லை. எல்லோரும் சிந்திப்பது எனக்கு விளங்குகின்றது. என்ன ஆயத்தமில்லை என்று வந்தவுடனே சொல்லுகின்றேனே என்று தானே சிந்திக்கின்றீர்கள். உண்மையில் நாம் எவருமே ஆயத்தமில்லாதவர்களாகவே இங்கு வந்திருக்கின்றோம். அதனால்தான் நான் இன்று என்னுடைய இந்த கன்னி பேச்சினை ஆயத்தமில்லை என்ற தலைப்பிலேயே உங்கள் முன்னே வழங்குவதற்கு முன்வந்துள்ளேன். நான் பெருமையாக கூறவில்லை, இந்த தலைப்பை நான் தான் தெரிவு செய்தேன் என்று நான் பெருமையாக கூறவில்லை. ஏனென்றால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஆறுமுக நாவலர் முதலிலே தனது பேச்சினை இந்த ஆயத்தமில்லை என்ற தலைப்பிலே தான் பேசினார்.
இந்த விடயம் சிறுவயதாக நான் இருந்தபொழுது ஆறுமுக நாவலர் சரித்திரத்தை வாசித்தேன். அப்பொழுது ஆறுமுக நாவலரின் இந்த பிரசங்கங்களை ஒருவர் தொகுத்து வழங்கியிருந்தார். அங்கே ஆறுமுக நாவலர் ஒரு முறை கந்தபுராண அந்த அரங்கேற்றத்துக்கு செல்கின்றார். அவருடைய மருமகன் அந்த கந்தபுராண செய்யுட்களை வாசிப்பார். அதற்கு ஏற்றாற்போல இந்த ஆறுமுக நாவலர் என்ன செய்வார் என்று சொன்னால், அதன் கருத்துரையை மக்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ளுமாறு வழங்கிக் கொண்டிருப்பார். அன்று அவருடைய இந்த கந்தபுராண சொற்பொழிவு நிறைவு பெற்று அவருடைய மருமகனரான கார்த்திகேசு ஐயாவின் பேச்சு இடம்பெற இருந்தது. ஆனால் அன்று சந்தர்ப்பவசமாக அந்த சொற்பொழிவிற்கு அவரால் வர முடியவில்லை. எனவே அந்த இடத்தில் நாவலர்தான் பிரசங்கம் செய்ய வேண்டியிருந்தது. அப்பொழுது அவர் உடனேயே ஆயத்தமில்லை என்று சொல்லிவிட்டார். பின்னர் சற்று சிந்தித்து பார்த்தார். சரி, என் வாயிலிருந்து வந்த இந்த சொல்லிலிருந்தே நான் எனது பேச்சினை தொடர்வோம் என்று எண்ணி பேசிய அந்த பேச்சை போல அவருடைய வாழ்நாளிலே வேறு எந்த பிரசங்கமுமே சிறப்பு பெறவில்லை என்று எழுதியிருந்தார். அப்பொழுது எனக்கு மீண்டும் அவர் அப்படி என்னத்தைத்தான் பேசியிருந்தார் என்பதனை அறிய வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. ஆனால் அப்பொழுது நான் சிறுபிள்ளையாக இருந்தேன். அதனால் எனக்கு அதற்குரிய வாய்ப்பை ஆண்டவன் தரவில்லை என்றுதான் நினைக்கின்றேன். அவர் அப்படி அங்கே என்ன பேசியிருந்தார் என்பதனைத்தான் நானும் இங்கே உங்கள் முன்னே எனக்கு தெரிந்த விடயங்களை கூறுவோம் என்று உங்கள் முன்னே வந்துள்ளேன். ஆனால் அந்த விளக்கத்தை நான் கூறப்போவதில்லை. ஏனென்றால் என்னுடைய பேச்சிலிருந்து நீங்கள் தான் அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆதியும் அந்தமுமில்லா அரும்பெரும் சோதியான சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக கொண்டதுதான் எமது இந்து சமயம் எனில் மிகையாகாது. உலகில் எத்தனையோ மதங்கள் போட்டியிட்டு வளர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நாம் சைவ சமயத்தில் பிறந்தோம் என்று எண்ணும் பொழுதே பெருமிதம் அடைய வேண்டும். ஏனெனில் ஏனைய மதங்கள் எல்லாம் வாள் வலிமையினாலும் வேல் வலிமையினாலும் மக்களை வலிந்து தம்முள்ளே சேர்த்து கொண்டன. ஆனால் இந்து மதம் அப்படியல்ல. சமய சுதந்திரத்தை மக்களுக்கு வழங்கியுள்ளது. மனிதராக இருக்கின்ற யாராயினும் இந்த இந்து சமயத்தை பின்பற்ற முடியும். ஏனைய சமயத்தில் இருந்து வருகின்ற நல்ல கருத்துக்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சமயமாக மிளிர்வது எமது இந்து சமயம்தான். இந்த இந்து சமயத்திலும் நாம் சைவ சமயிகளாக பிறந்ததே என்னை பொறுத்தவரையில் நாங்கள் செய்த பூர்வ புண்ணியம் என்பதனை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எமது வாழ்வின் எதிர்பார்ப்புகளையும் நாம் எல்லோரும் எதிர்பார்க்கின்ற அந்த இன்பத்தினையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஔவையார் கூறுகின்ற அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது, அதனிலும் அரிது கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது என்று கூறியுள்ளார். அவர் இதனை வெறும் வார்த்தையாக கூறவில்லை, ஒரு வாழும் உயிர் துடிப்புள்ள ஒரு வார்த்தையாகத்தான் கூறியுள்ளார். ஏனென்றால் நாங்கள் மனிதராக பிறந்துள்ளோம் என அதற்கு நாம் எவ்வளவோ தவங்களை செய்துதான் வந்துள்ளோம். சாதாரணமாக எவரும்
எல்லோருக்கும் தெரிந்ததுதான். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் என்று வல்ல சுடராகி அப்படியே கூறிக்கொண்டு செல்ல. அதிலே நாம் மனித பிறவி எத்தனை பிறவிகளுக்கு பின்னர் எடுத்துள்ளோம் என்பதனை மிகவும் அழகாக கூறியுள்ளார். இந்த மனித பிறவியை பெற்ற நாம் சமயம் என்றால் என்ன என்பதை சிறிது சிந்திப்போமாய். நமக்கு எல்லாம் தெரிந்த கலைதான் சமையற்கலை. எமது உடலை வளர்ப்பதற்காக நாம் சோறு கறி என்று பல வகை உணவுகளை சமைக்கின்றோம். இதே போன்று எங்கள் உள்ளத்தை சமைப்பது எது? இதற்கு விடைதான் சமயம். எங்களுடைய உள்ளத்தை சமைப்பதற்காக தோன்றியவைதான் சமயமே ஒழிய இவை மதங்கள் என்ற பெயரால் மதம் பிடித்து அலைபவை அல்ல. நாம் சைவ சமயத்தின் உண்மைகளை இன்று வரை அறியாதுள்ளோம். நாவலர் பெருமான் போன்ற எம்முன்னே வாழ்ந்த பல இறை அன்பர்கள் எமக்கு சொல்லி போந்த அந்த ரகசியங்கள் பரம ரகசியங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவையெல்லாம் ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு வழிகாட்டும் சிறந்த அறிவுரைகளே என்பதை நாம் ஒவ்வொருவரும் கற்றும் கேட்டும் உணர்ந்தும் வாழ்வோமானால் எமது வாழ்வில் நாம் துன்பத்தை ஒருபோதும் சந்திக்க வேண்டிய தேவையில்லை என்றுதான் நான் சிந்திக்கின்றேன். நாவலர் கூறுகின்றார், நாம் இந்த பிறவியை ஏன் எடுத்துள்ளோம் என்பதற்கு ஒரு சரியான விடையை பகர்கின்றார். எமக்கு எல்லாம் தெரிந்ததுதான். இந்த சரீரம் நமக்கு கிடைத்தது நாம் இறைவனை வணங்கி முத்தி இன்பம் பெறும் பொருட்டேயா என மிகவும் அழகாக தனது அந்த உரைநடையிலே எமக்கு கூறி போயுள்ளது. இது நாவலர் பெருமான் முதலில் கூறிய கூற்றாக நாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் எமது சைவ சமயத்தின் முக்கிய கோட்பாடே அதுதான். மனிதர்களாக நாம் பிறந்த நாம் ஏன் பிறந்தோம்? எதற்காக பிறந்தோம்? நாம் ஏன் இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றோம்? இந்த துன்பத்தில் இருந்து நாம் விடுபடுவதற்கு வழி இல்லையா? இத்தனை கேள்விகளும் என் போன்ற உங்களிடையேயும் தோன்றத்தான் செய்யும். ஏனெனில் இன்றைய வாழ்க்கை முறை அவ்வாறு அமைந்துவிட்டது. பரபரப்பான வாழ்க்கை. பணம் எவ்வளவுதான் புரண்டு கிடந்தாலும் ஒரு மனிதனால் இன்பமாக வாழ முடிகின்றதா? உங்கள் கண் முன்னே பல பணக்காரர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இல்லையா?
இந்த வாழ்வின் அடிநாதத்தை எமக்கு மிகவும் அழகாக கூறிவிட்டு சென்றுள்ளார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். இதில் ஒன்றுமே சொல்லப்படவில்லை. அன்புதான் கடவுள். அப்படியாயின் நாம் எங்கே அன்பின் உருவமாக யார் யாரை காணுகின்றோமோ அவர்கள் எல்லோரும் கடவுளர்கள் தான். இறைவன் எங்கோ தொலைவில் இருக்கின்றான் என்றுதான் நாம் சிந்திக்கின்றோம். ஆனால் உண்மையில் இறைவன் எம்மோடு உடனாயும் ஒன்றாயும் வேறாயும் இருந்து எங்களை வழி நடாத்தி கொண்டிருக்கின்றான் என்ற உண்மையை நாம் எவரும் புரிவதில்லை. மனிதன் என்பவன் யார்? முதலில் அதனை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்தோம். அப்படி சிந்திப்போமாயின் நாம் துன்பப்படவே தேவையில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். மனிதன் என்பவன் யார்? ஒன்றும் பெரிய யோசனையான கேள்வி இல்லை. இது மனம் உள்ளவன் மனிதன். மனம் உள்ளவன் மனிதன். பகுத்தறிகின்ற மனம் இருப்பவன் தான் மனிதன். உயிர்கள் ஓரறிவுடைய உயிர், ஈரறிவுடைய உயிர், மூவறிவுடைய உயிர், நாலறிவுடைய உயிர், ஐயறிவுடைய உயிர் என வகுக்கப்பட்டது தொல்காப்பியரால். அவரே ஆறாவது அறிவாக பகுத்தறிவு என்ற ஒன்றை கூறி இந்த பகுத்தறிவு உள்ளவன் தான் மனிதன் என கூறுகின்றார். நாங்கள் எல்லோரும் பேரளவில் தான் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதரில் விலங்குகளாக பலர் அலைந்து கொண்டிருக்கின்றோம். அது என்ன மனிதரின் விலங்குகளாக அலைதல் என்பது? அன்றண்டாடி சமைப்போம், சாப்பிடுவோம், நன்றாக உறங்குவோம். இப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை ஒரு விலங்கினுடைய வாழ்க்கை. இந்த மனித பிறவியை நாம் எடுத்த நேரம் ஒரு விலங்காக அப்படியே வாழ்ந்திருக்கலாமே என்று நாம் சிந்தித்தோமானால் நாம் மனிதனாக வாழ்வதற்குரிய வழியை தேடிக்கொண்டிருப்போம். மனிதரில் 3 வகையினர் உள்ளனர். முதலாவது வகையினர் மனிதரில் விலங்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், நான் முன்னர் கூறியது போல். இரண்டாவது வகையினர் மனிதருள் மனிதராக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். யார் அந்த மனிதருள் மனிதராக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள்? வேறு ஒன்றும் இல்லை. சோம்பேறியாக உறங்காது தன்னுடைய முயற்சியினாலே பொருளை தேடி, புகழை தேடி, பட்டங்களை தேடி வைத்திருப்பவன் தான் மனிதனில் மனிதனாக வாழ்பவன். அவர்கள் பலரை நாம் இந்த உலகத்தில் கண்டுகொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் இந்த 3வது வகையினரைத்தான் நாம் காண்பது மிகவும் அரிதாக உள்ளது. இல்லை என்று கூற முடியாது. ஏனென்றால் நான் என் கண் முன்னே அந்த மனிதரை இப்பொழுதும் பார்த்து கொண்டுதான் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். வேறும் யாரும் அல்ல, நான் புகழுக்காக கூறவில்லை. இந்த மோகன் சாமி அவர்கள் இந்த 3வது வகையைச் சேர்ந்தவர். நீங்களே அதனை ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். இந்த 3வது வகை என்று நான் சொல்வது மனிதருள் தேவராக வாழ்கின்றனர். மனிதருள் மனிதரை பற்றி கூறிவிட்டேன். ஆனால் இந்த மனிதருள் தேவன் என்பவன் யார்? பிறருடைய துன்பங்களை கண்டு அதை தன் துன்பம் போல எண்ணி அத்துன்பத்தை எவ்வாறு துடைக்க வேண்டும், எப்பொழுது நான் அந்த துன்பத்தை துடைப்பேன் என என் நேரமும் ஏங்கி தன்னுடைய வாழ்வினை தனக்காக வாழாத பிறருக்காக வாழும் மனிதர்கள் தான் இந்த மனிதருள் தேவர் என கூறப்படுவது. அப்படியானால் நான் கூறியது உங்கள் யாருக்காவது
எம் கண் முன்னே மனிதர்கள் தேவராக வாழ்பவர் பலர் இருக்கின்றனர். அவர்களுள் இந்த சந்நிதியான ஆசிரமத்திலே இருக்கின்ற மோகன் சுவாமி அவர்களுடைய இந்த சேவையினை நான் புகழ்வதற்காக இங்கே கூறவில்லை. மனிதருள் மனிதராக வாழ்கின்றவர்கள் இங்கே பலர் இருக்கின்றீர்கள். ஆனால் அவர்கள் நிச்சயமாக ஒரு நிமிடம் தம்மை பற்றி சிந்திப்பார்களாயின் அவர்களால் மனிதர்கள் தேவர்களாக மாற முடியும் என்பதனில் சிறிதும் ஐயமில்லை. இதனை திருவள்ளுவர் மிக அழகாக கூறி சென்றுள்ளார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நாங்கள் தெய்வத்தை சிலை வடிவிலே பார்க்க வேண்டும் என்று மட்டும்தான் ஏங்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் வானுரையும் தெய்வங்களாக பல மனிதர்களை எம் கண் முன்னே பார்த்திருக்கின்றோம். பார்த்ததோடு மட்டும் நாம் வீடு சென்று நிம்மதியாக உறங்கிவிடும். ஆனால் சற்று சிந்திப்போமாயின் அவர்கள் அப்படி என்னதான் செய்கின்றார்கள் என்று யோசிப்போமாயின் எங்களாலும் மனிதர்கள் தேவர்களாக வாழ முடியும். எமது முன்னோர்கள் பலர் உங்களுக்கு தெரிந்தவைதான். இந்த திருவள்ளுவர், திருமூலர், ஏன் நாங்கள் இன்றும் அவர்களுடைய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசகர், தொல்காப்பியர், யாருக்காவது தெரியாமல் இருக்கின்றதா அவர்களை பற்றி? இல்லை. ஏன் அவர்களை பற்றி இன்று நாம் புகழ்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றோம்? வேறு ஒன்றும் இல்லை. அவர்கள் தெய்வ சிந்தனை நிரம்பிய மனிதர்களாக வாழ்ந்து தாங்கள் கண்ட அந்த அற்புத இன்பத்தினை இந்த மனிதர்களும் அனுபவிக்க வேண்டும் என்று தங்களுடைய அந்த தேடல்களை எங்களுக்கு பல நூல்களின் வடிவங்களாக வழங்கிவிட்டு சென்றுள்ளன. அதனை நாம் இன்று வரை போற்றிக் கொண்டிருக்கின்றோம். இந்த வகையிலே நான் இங்கே ஏன் இந்த கருத்துக்களை கூறுகின்றேன் என்று எம்மில் பலர் சிந்திக்க கூடும். நான் பேச வந்த விஷயம் முன்னரே கூறியதுதான். நாம் ஆயத்தமில்லை. இப்பொழுது நாம் அனைவரும் இங்கே ஆயத்தம் இல்லாமல் தான் வந்து கொண்டிருக்கின்றோம். பரபரப்பு வாழ்விலே எங்கே ஓடுவது என்று தெரியாமல் சந்நிதியாருடைய பாதங்களில் வந்து விழுந்து எங்களுடைய துன்பங்களை முறையிட்டு இங்கே வந்து கூடியிருக்கின்றோம். சற்று சிந்திப்போமானால் நாம் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டு இன்பத்தை நோக்கிய பயணத்தில் எங்களையும் ஆயத்தப்படுத்துவதற்கு தயாராகலாம். அதற்குரிய பல வழிகளை எங்களுடைய சமயம் கூறிவிட்டு சென்றுள்ளது. அந்த வழிகள் எங்கே இருக்கின்றது? அந்த வழியை யார் காட்டுவார்? அந்த வழியை நாம் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நான் கூறிவிட்டால் இந்த விடயங்களை நான் இன்றிலிருந்து கடைப்பிடிக்க வேண்டும் என்று எம்மில் பலர் சிந்திப்போம். அது சிந்தித்த இடத்திலேயே வீடு சென்றவுடன் அது மறக்கப்பட்டது. எப்படி என்றால், ஒரு குளம் இருக்கின்றது. அந்த குளத்துக்கு மேலே பாசிகள் நிரம்பி இருக்கின்றன. அந்த பாசிகளுக்கு மேலே நாம் ஒரு கல்லால் தூக்கி எறியும் பொழுது அந்த பாசி விலகி அந்த தண்ணீர் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது. அதே போன்றுதான் நாம் பல
எவ்வாறெனில் அந்த போடப்பட்ட கல் இருந்த இடம் மீண்டும் திரும்ப பாசியாலே மூடப்பட்டது. ஒரு பூனை நினைக்கின்றது, மிகவும் பசியாலே வருந்திக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு உரியிலே பானையிலே பால் தோன்றுகின்றது. அப்பொழுது அது சிந்திக்கின்றது, நான் இந்த உரியிலே தொங்கி ஏற வேண்டும் என்று. உடனே அது தொங்கி ஏறியும் விடுகின்றது. ஏறிவிட்ட பூனை அந்த பாலை குடிக்க பார்த்தது என்று நாம் சிந்திப்போமாயின் தவறு. அது என்ன செய்கின்றது என்றால், பக்கத்திலே ஓடிய கரப்பான் பூச்சியை பாய்ந்து பிடித்து தின்றது. இதே போன்ற இந்த பூனை போன்ற வாழ்வைத்தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முன்னே பால்பானையில் பால் இருப்பது போல மிகவும் அற்புதமாக இறைவன் இன்பங்களை எமக்கு பருக வைத்துள்ளான். நாம் அந்த பாலை பருக தயாராக இல்லை. இந்த பூனை செய்த செயல் போன்று பக்கத்தில் ஓடிய கரப்பான் பூச்சியை பிடிப்பதற்குத்தான் தயாராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் எம் பக்கத்திலே தான் இறைவன் இருக்கின்றான், எம்மோடும் இருக்கின்றான், எம் பக்கத்திலும் இருக்கின்றான். இப்படி நான் கூறுகின்றேனாயின் என் போன்ற பலர் எண்ணக்கூடும், இது பேச்சுக்கு தகும். ஆனால் இறைவன் எங்கே பக்கத்தில் இருக்கின்றான், இறைவன் எங்கே நம்முடன் இருக்கின்றான், அவனை காணலாமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பது எனக்கு தெரிகின்றது. ஆனால் உண்மையில் ஒவ்வொருவரும் நீங்கள் இன்று இப்பொழுது இந்த இடத்தில் இருக்கின்றீர்களாய், அதற்கு காரணம் நீங்கள். நான் தான் இந்த இடத்துக்கு வந்துள்ளேன் என்று ஒவ்வொருவரும் சிந்திப்பதே தவறு. இந்த இடத்திலே இன்று உங்களையும் என்னையும் கூட்டி வைத்திருப்பவன் இறைவன். எவ்வாறு என்றால், திடீரென இங்கே கரண்ட் நிற்கின்றது, அப்பொழுது இருட்டுமயமாக இருக்கின்றது, மிகவும் இருட்டென்று வைப்போம், இரவு என்ற வேளை என்று வைப்போம். அப்பொழுது எமக்கு பக்கத்தில் உள்ள பொருட்கள் ஏதாவது மிகவும் இருளில் தெரியுமா? இல்லை. உடனே நாம் என்ன செய்து விடுகின்றோம்? ஒரு மெல்லிய தீபத்தை ஏற்றியோ அல்லது கையில் உள்ள போனில் ஒரு வெளிச்சத்தை பிடித்தோ நாங்கள் அந்த இருட்டில் இருந்து வெளியேறி விடுகின்றோம். எங்களை அந்த இருட்டில் இருந்து வெளியேற்றியது எது? தீபம், அந்த வெளிச்சம். அப்படித்தான் நான் நினைக்கின்றோம். ஆனால் உண்மை இறைவன் தான் எம்மை வழி நடத்துகின்றான். ஏனென்று சொன்னால், நாம் இப்பொழுது மிகவும் களைத்து போய்த்தான் எல்லோரும் இருக்கின்றோம். இந்த வேளையிலே அங்கே ஒரு இடத்துல நல்ல சுட சுட டீ கொடுக்கினோம் என்று கேட்டவுடனே என்ன செய்வோம்? எல்லோரும் பாய்ந்து நான் முந்தி நீ முந்தி என்று இடித்து கொண்டு சென்று அந்த டீயை கொடுப்பவனுக்கு பக்கத்தில் சென்று விட்டோம். அவர் ஒரு நல்ல சூடான கிளாஸில், கைப்பிடியற்ற ஒரு கிளாஸில் கொதிக்க கொதிக்க நல்ல ஏலக்காய் போட்ட டீயையும் கூட கையிலே வைக்கின்றார். உங்களால் அந்த டீ கப்பை பிடிக்க முடியுமா? இல்லை. ஐயா, மிகவும் கொதிக்கிறது, இந்த குடியும், இதை எப்படியாவது கொஞ்சம் ஆற பண்ணித்தார். அவர் என்ன செய்வார்? வேறு ஒரு கப்பை எடுப்பார், அதுக்கு இப்படி உயரமாக 2-3 தரம் என்ன மாறி மாறி ஆற்றி போட்டு அதை எங்களுடைய கையில் தருவார். நாங்களும் குடித்து இன்புறுவோம். அதே போன்றதுதான் இந்த இறப்பும் பிறப்பும். எவ்வாறென்றால், நாம் எல்லோரும் இந்த உடலை எவ்வாறு எடுத்து இங்கு வந்துள்ளோம்? எங்களுடைய உடல் எங்களுக்கு சொந்தமானதா? இப்பொழுது நிலைத்து நிற்குமா? இல்லை.
இப்பொழுது நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றேன். மறு நொடி என்ன நடக்கும் என்றது எங்களுடைய கைகளில் இல்லை. எங்களுடைய உயிர் எப்பொழுதும் நிலையான ஒன்றுதான். ஏனென்றால் எங்களுடைய சைவ சமயத்தின் முக்கிய சாராம்ச கோட்பாடு பதி, பசு, பாசம் என்கின்ற முப்பொருட்களும் நித்தியமானவை, அழிவில்லாதவை, எப்பொழுதும் அவை நிரந்தரமானவை. ஆனால் இந்த உடம்பை எங்களுக்கு யார் படைத்தார்? இறைவன். ஏன் இந்த உடம்பை எங்களுக்கு தந்துள்ளார்? இந்த மனித பிறவிகளாக நாம் ஏன் பிறந்துள்ளோம்? எவ்வளவோ தவம் செய்து இந்த மனித உடல்களுடன் இறைவன் மிகப்பெரிய தச்சன். ஏனென்றால் எங்கள் அனைவரையும் பாருங்கள், ஒருவர் போன்று ஒருவர் இல்லை. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வித்தியாசமான வேறுபாடுகளுடன் இந்த இறைவன் என்கின்ற தச்சன் எங்களுக்கு இந்த அழகிய உடலை கொடுத்துள்ளான். அவன் ஏன் எங்களுக்கு இந்த உடலை தந்தான்? ஆன்மாக்கள் மீது கொண்ட பெருங்கருணையாளி இறைவன். பெருங்கருணையாளி. எப்படிப்பட்ட கருணையாளன் என்று சொன்னான்? உங்களுக்கு சாதாரணமாக ஒரு குடும்பத்தை தாங்குபவர் யார்? தந்தை. ஏன் அவர் இந்த குடும்பத்தை தாங்குகின்றார்? தன்னுடைய பிள்ளைகள், மனைவி மீது வைத்திருக்கும் பற்றினால்தான் அவர் தன்னுடைய வாழ்வை எங்களுக்காக அர்ப்பணித்து இந்த குடும்பத்திற்காக பாடுபடுகின்றார். இந்த குடும்பத்தின் மீது வைத்த அந்த அன்பினால்தான் அவர் தன்னை அர்ப்பணிக்கின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவா, நீதான் தஞ்சம், உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்று அவனிடத்தில் நாம் தஞ்சம் புகுவோமானால் அவன் எங்களுக்கு ஒப்பற்ற தந்தையாக விளங்குவான். இதனை நான் கூறவில்லை, வாழ்விலே அனுபவித்து நாயன்மார்கள் பெற எமக்கு கூறி சென்றுள்ளன. உங்களுக்கு தெரியும், தாயின் சிறந்த தயவான தத்துவனே. ஒரு தாய் எவ்வாறு தன்னுடைய குழந்தைக்கு பசிக்கும் நேரம் தெரிந்து தன்னுடைய பாலை ஊட்டி அவளை வளர்க்கின்றார், அதே போன்றுதான் இறைவன் ஆன்மாக்களாகிய எங்களை தங்களுடைய குழந்தை போலத்தான் எண்ணுகின்றார். மிகவும் பற்றாக நாம் அதனை வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் உணர தவறுகின்றோம். இந்த உடலை எங்களுக்கு ஏன் இறைவன் தந்தான் என்றால் எங்கள் மீது கொண்ட பெருங்கருணையினால் தான். நாங்கள் மீண்டும் மீண்டும் மனித பிறவியை எடுத்து இறந்து மீண்டும் பிறந்து இந்த வாழ்க்கையில் துன்பத்தையே வாழ்நாளில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆன்மாக்களை கரையேற்றுவதற்காகத்தான் இந்த தன கரண புவன போகம் என்கின்ற இந்த உலக பொருட்களை இறைவன் நமக்காக படைத்துள்ளார். இந்த உடலை நாம் ஏன் பணக்கார வீட்டில் பலர் பிறக்கின்றனர், சிலர் ஏழைகளாக பிறக்கின்றனர், பலர் கூன் குருடு செவிடு நிரம்பியவர்களாக பிறக்கின்றனர். நாம் செய்கின்ற வினைகள் தான் நம்முடைய இந்த உடல் பிறவிகளுக்கு காரணம். இவ்வளவு காலமும் நாங்கள் செய்த வினைகளுக்கு ஏற்றவாறு தான் இம்மண்ணிலே நாங்கள் பிறவி எடுத்து வந்துள்ளோம். அதனை நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் அதனை வாழ்விலே அனுபவித்த பல நாயன்மார்கள் எங்களுக்கு கூறி சென்றுள்ளனர். நாங்கள் செய்த வினைகளால் இப்படி பிறந்து விட்டோம். ஆனால் இந்த பிறவியில் இருந்து கொண்டே நாம் சிந்திக்கிறோம் இல்லை. இன்றைக்கு இருக்கின்ற நான் நாளைக்கு இருப்பேனா? உங்களுக்கு எல்லாம் தெரிந்ததுதான். இன்றைய பத்திரிகைகளை எடுத்து பார்த்தால் 16, 17, 18 வயசிலே
பலர் இறந்து கொண்டிருக்கின்றனர். காரணம் என்ன? அவர்கள் செய்த வினைகள் தான் காரணம். இறைவனுக்கு கண் இல்லையோ? அப்படியான ஒரு வீட்டில் போனோம் என்று சொன்னால் உடனே அந்த பெற்ற தாய் தந்தையர் சகோதரங்கள் படும் பாட்டை பார்த்துட்டு நாமும் சொல்லுவோம், கடவுளே, இதை கடவுளும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார். ஆனா உண்மையில் இறைவன் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்கின்ற ஐந்தொழில்களையும் ஆன்மாக்களாகிய நாங்கள் உயிர் பொருட்டுத்தான் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான். அவனால் உயிர்கள் படைக்கப்படவில்லை. ஆனால் இந்த உடல் அவனால் படைக்கப்பட்டது. எதற்காக? இந்த உயிர்கள் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்காமல், துன்பத்தை அனுபவிக்காமல், நல்ல அறிவினை பெற்று சிற்றறிவுடைய நாங்கள் ஒன்றும் பேரறிவான இறைவனுடைய அறிவுடையவர்கள் அல்ல. ஆன்மாக்களாகிய நாங்கள் சிற்றறிவுள்ள நாங்கள். சிற்றறிவு என்று சொல்லப்படுவது உண்மையில் ஆன்மாக்களுக்கு ஏன் வந்தது என்று சொன்னால், எங்களை மறைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த மனம் மாயை என்று மட்டும் நாங்கள் பாடத்திலே மட்டும் படித்திருக்கின்றோம். ஆனால் உண்மையில் ஆணவம் என்றால் என்ன? எங்களது சமயத்தின் ஒரு முக்கியமான தத்துவம், ஆன்மாக்கள் ஆணவத்தினால் போர்க்கப்பட்டுள்ளன, கன்மத்தினால் அவை பந்திக்கப்பட்டுள்ளன. அவரவர் செய்த வினையை அவரவரே அனுபவிக்க வேண்டும். ஊழ்வினை வந்து உறுத்தும். நாங்கள் முற்பிறப்பில் செய்த வினை வந்து உறுத்தும் என்றது மட்டும் எங்களுக்கு தெரியும். எவ்வாறென்றால், நாங்கள் ஏதாவது துன்பம் வரைக்க மட்டும் சொல்லிக் கொள்வோம். போன பிறவியில் நான் என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லை, ஆனால் இந்த பிறவியில் எந்த பாவமும் செய்யக்கூடாது சொல்லிவிட்டு மறுகணம் பாவத்தை தான் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்ப நாங்கள் இந்த பிறவியில் இருந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்? புண்ணியங்களை செய்ய வேண்டும். எம்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் யார்? நான் இன்று ஒரு வினை செய்கின்றேன் என்றால் இந்த வினை நாளைக்கு எனக்குத்தான் வந்து செய்யும். இது என்னுடைய பிள்ளைகளுக்கோ பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கோ போய் சேரப்போவதில்லை. இந்த பிறவியில் கண்முன்னே நாங்கள் அனுபவிக்காவிட்டால் மறுபிறவியில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு வினையும் எம்மைத்தான் சூழ்ந்து கொள்ளும். இப்பொழுது அங்கவீன குறைவுடைய மனிதர்களாக பிறந்தவர்கள் பலர் எண்ணுவார்கள், இறைவா, நான் ஒரு குறைமற்ற ஒரு முழு மனிதனாக மறுபிறவியில் தின்னும் பிறக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்குத்தான் தெரியும் இந்த உடல் ஊனங்களினால் தாம்படும் வேதனை. ஆனால் எங்களுக்கு இறைவன் அழகான உருவங்களை தந்துள்ளான். அதனை கொண்டு நாம் என்ன செய்கின்றோம்? தெரிந்து கொண்டே, நான் பிழை செய்கிறேன் என்று தெரிந்து கொண்டே பிழையை செய்கின்றோம். யார் கண்டது? ஒருவரும் பார்க்கவில்லை. நான் மெல்லமாக இதை எடுத்து ஓடிப்போம். பொய் சொல்லுகின்றோம், களவெடுக்கின்றோம், பிறர் மனைவியை பார்க்கின்றோம், கல்லறிந்துகின்றோம். இது எல்லாம் நாம் நினைக்கின்றோம் ஒருவரும் பார்க்கவில்லை, இது எவருக்கும் தெரியாது, நான் சமுதாயத்தில் நல்ல நிலையிலே நல்ல புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கின்றோம். உண்மையில் நாம் மறுபிறவியில் மீண்டும் இந்த பிறவியில் பாவம் செய்பவர்கள் மறுபிறவியிலும் மனிதர்களாக பிறந்தே தீருவார். நல்வினை செய்த உயிர் நல்ல பிறவிகளை எடுத்து நல்ல மாட மாளிகையில் நல்ல செல்வந்தர்களாக வாழும். இந்த பிறவியில் கொடிய வினைகளை செய்கின்ற நாம் இழி பிறப்பாளர்களாக அடுத்தவர்கள் வீட்டில் மனைவி பிள்ளைகளோடு போய் நின்று கையேந்துகின்ற நிலையில் பிறப்போம். அது எவ்வாறு என்று சொன்னால், நான் சொன்ன உதாரணத்துக்கு இப்பொழுதுதான் வருகின்றேன். அந்த டீயாத்தின கதையை சொன்னேன். இறைவன் ஏன் அந்த 16 வயதானை எடுத்தான்?
இந்த வயது போனவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்களே, அவர்களை எடுக்காமல் இந்த இளம் பிஞ்சுகள் ஏன் இறந்து கொண்டிருக்கின்றன? கடவுளுக்கு கண் இல்லையோ? இது விடியவும் என்னுடைய காதால் நான் கேட்டதுதான். ஆனால் உண்மையில் அந்த டீ கப்பை மாற்றினவுடன் சூடு எவ்வாறு குறைகிறதோ, எங்களுடைய இந்த உடம்பில் எங்களுடைய இந்த உடலை அழித்து இன்னொரு உடலை இறைவன் தரும்பொழுது நாங்கள் அனுபவிக்கின்ற இந்த கொடிய துன்பங்களிலிருந்து சிறிது விடுபடுவோம். அப்ப ஆண்டவன் கருணை இல்லாதவனா? மிகவும் கருணை உடையவன். நாங்கள் அனுபவிக்கின்ற இந்த கொடிய துன்பத்தை பார்த்துவிட்டு இப்படி இவன் துன்பம் அனுபவிக்கின்ற வேளை அவனை தன்னுடைய குழந்தையாக கருதி அவன் இன்னொரு உடம்பை கொடுத்து விடுகின்றான். அந்த டீ கப்பில் இருந்த சூடு எவ்வாறு இன்னொரு கப்புக்கு மாற்றும் பொழுது குறைகின்றது, அதே மாதிரி தான் நாங்கள் அனுபவிக்கின்ற இந்த துன்பங்கள் நாங்கள் நன்றினை செய்வோமானால் இன்னொரு உடலை இறைவன் எங்களுக்கு வழங்கும் பொழுது எங்களுடைய இந்த துன்பங்கள் சிறிது குறைப்பதற்காகத்தான் இறைவன் இவ்வாறு எங்களுக்கு இறப்பையும் பிறப்பையும் மாறி மாறி வழங்கிக் கொண்டிருக்கின்றான். நாங்கள் மீண்டும் மீண்டும் பிறந்தும் இறந்தும் இறைவா உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை என்று நான் எனது என்ற மமதைகளை மறந்து நான் பேசுகின்றேன். எனக்கு எல்லாம் தெரியும், என்ன விட்டால் யார் இருக்கணும் என்ற இந்த மமதைகளை மறந்து இறைவனுடைய பாதார விந்தங்களை நான் அடைவோமானால் இந்த துன்ப துயரங்களிலிருந்து நாங்கள் நீங்கி ஒரு சிறந்த பிறவியையோ அல்லது மீண்டும் பிறவா நிலையினையோ அடையலாம். இதற்கு பல நூல்கள் எங்களுக்கு வழிகாட்டுகின்றன. நாங்கள் மனிதராக பிறந்த நாங்கள் எத்தனை பேர் இந்த தெய்வீக அனுபவம் வாய்ந்த நூல்களை வாசிக்கின்றோம்? ஃபேஸ்புக்கை விடிந்தால் இரவு 12 வரை நல்ல அழகாக பார்க்கின்றோம். அதை பார்த்த நேரம் ஒரு திருவாசகத்தை எடுத்து இந்த திருவாசகத்தில் என்னதான் அப்படி இருக்கின்றது, இந்த திருவாசகத்தை நான் பலமுறை ஓதினால் எனக்கு என்ன கிடைக்கும்? இப்படி நான் கூறுகின்ற வேளை நீங்கள் நினைப்பீர்கள், இது ஏதோ பொழுதுபோக்குக்கு சொல்லுகின்றார், நாங்களும் கேட்டுட்டு எழும்பி போவோம். நான் கண்ட அனுபவத்தை தான் நான் உங்கள் முன்னிலையிலும் அதனை கூற வந்துள்ளேன். நானும் உங்களை போன்று ஃபேஸ்புக்கிலே மூழ்கி இருந்தவள் தான். ஆனால் எனக்கு மேலும் மேலும் துன்பங்கள் வரும்பொழுது சிந்தித்தேன், ஏன் எனக்கு இவ்வாறு துன்பம் வருகின்றது? திருவாசகத்தை எடுத்தேன். நமசிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகடியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகங்கெடுத்தனை வேகங்கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. இப்படியே பாடும் பொழுது என்னை மறந்து அந்த ஒவ்வொரு அந்த திருவாசக தேன் துளிகளிலும் இருக்கின்ற உண்மையினை புரிந்து கொண்டேன். மரண வீடுகளில் ஒரு ஓட்டோவிலே இந்த நான் பாடிய இந்த சிவபுராணம் போகின்ற பொழுது அழகாக அந்த இனிமை அந்த குரல் எங்களுடைய காதுகளுக்கு வருகின்ற பொழுது நாம் ஒரு கணம் உண்மை மறந்து அந்த பாடல் வந்த அந்த திக்கி நோக்கி எங்களுடைய காதுகளை என்ன செய்கின்றோம்? உன்னிப்பாக கேட்கின்றோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய ஆன்மா நாம் என்ன வேலை செய்து கொண்டு இருந்தாலும் அந்த இசைக்கு வசமாகி விடுகின்றது. நாம் எல்லோரும் தர்மங்களை செய்ய வேண்டும். பணக்காரர்கள் தானே தர்மம் செய்யலாம், கொடை செய்யலாம். நான் ஏழையாக பிறந்து விட்டேனே, என்னால் என்ன செய்ய முடியும் என்று சிந்திக்க தேவை. எம்மாலும் பல தர்மங்களை செய்ய முடியும்.
நல்ல சமய சிந்தனை கூறுகின்ற இந்த சித்தாந்த சாஸ்திரங்கள் பலவற்றை நாங்கள் படிக்கலாம், பல தேவார திருவாசகங்களை படிக்கலாம், அதை எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நானும் உங்கள் போன்று ஒரு பெற்றோர் தான். என்னுடைய பிள்ளைக்கும் நான் இன்றைய சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற துன்பங்களை விதைத்து விட்டு போவதற்கு நான் நினைக்கவில்லை. நாங்கள் பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பிள்ளை நாளைக்கு நான் படுகின்ற துன்பத்தை படக்கூடாது என்பது எல்லா பெற்றோர்களினதும் எதிர்பார்ப்பு. ஆனால் எதிர்பார்ப்பு மட்டும்தான் உங்களால் செய்யப்படுகின்றது. ஆனால் நாளை என் பிள்ளை சந்திக்க போகின்ற துன்பங்களில் இருந்து எவ்வாறு மீளும், அதை அந்த பிள்ளையை அந்த துன்பத்திலிருந்து மீள்வதற்கு நாம் வழியை சொல்லிக் கொடுத்து விட்டா போகின்றோம். ஒவ்வொரு நாளும் நாம் பிள்ளைகளுக்கு எடுத்து கூற தவறிவிடுகின்றோம். மகனே எங்கே வா, இப்படி ஒரு துன்பம் வந்தால் நீ இப்படி செய். துன்பங்கள் வருவதற்கு காரணம் நீ எம்மை பின்னெடுத்துகின்ற ஒரு இறைவனை மறந்து விடுகின்றாய். காலையில் எழுந்து 2 பூவை ஆய்ந்து அன்போடு இறைவனுக்கு ஒரு செம்பிலே தண்ணியும் வைத்து வழிபட்டு கொண்டு வா. அந்த பிள்ளை நாளைக்கு பெரியவராக வளர்ந்து ஒரு துன்பம் வருகின்ற பொழுது நாங்கள் இருக்கின்றோமோ இல்லையோ தெரியவில்லை. ஆனால் தன்னுடைய துன்பத்தை சொல்வதற்கு யாரை நாடும்? கட்டாயம் அந்த இறைவனை நாடும். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய மனதிலே இருக்கின்ற துன்ப துயரங்களை சொல்லி ஆறுவதற்கு ஒருவர் தேவை. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் என்று கண்கண்ட தெய்வங்களாக இருக்கின்றோம். ஆனால் எவ்வளவு நாம் இருப்போம் என்று எமக்கு தெரியாது, வகுத்தவனுக்குத்தான் தெரியும். அந்த உண்மை எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் அதற்கான ஆயத்தங்களை கூட எங்களுடைய பிள்ளைகளுக்காக செய்கின்றோம் இல்லை. ஒவ்வொரு நாளும் வீட்டிலே கேலண்டர் தொங்குகின்றது. நாங்கள் பிள்ளைகளிடம் சொல்லுகின்றோம், ஒவ்வொரு நாளும் 1ஆம் தேதி 2ஆம் தேதி தம்பி கிழித்து விடணும். இந்த கேலண்டர்லேயே எனது மகனும் அந்த திகதிகளை கிழிக்கும் பொழுது அது நாள் காட்டி இல்லை. கேலண்டரை நாங்கள் தமிழிலே நாள் காட்டி என்று சொல்லுவோம். உண்மையில் அது நாள் காட்டி இல்லை, எங்களுடைய வாழ்நாள் காட்டி. எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டு போகின்றது என்பதைத்தான் அது அழகாக எங்களுக்கு தெரிவித்து சேர்க்கின்றது. அதற்கு நாங்கள் நாள்காட்டி என்று பெயர் வைக்கிறதை விட வாழ்க்கையை காட்டுகின்றது. இன்றைக்கு இருக்கிற நாங்கள் நாளைக்கு அழிந்து போய் விடுவோம். அதனால் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும்? இன்றிலிருந்தாவது எங்களால் இயன்ற வரையில் தான தர்மங்களை செய்வோம். நான் எனது என்ற ஆணவத்தை அறுத்து எம்மால் இயன்ற தர்மங்களை எம் பக்கத்தில் உள்ள என் பிள்ளைகளுக்கும், என் மனைவி, என் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் அனைவரும் நல்லாக இருக்க வேண்டும் என்று எண்ணி அவர்கள் மீது அன்பு செலுத்தினால், எல்லா உயிர்கள் மீதும் நாம் அன்பு செலுத்துவோமான அதனை விட சிறந்த தர்மம் வேறு எதுவும் இல்லை. இதனைத்தான் நமது சமயம் அன்பே சிவம் என கூறி சென்றுள்ளது. இதனை சிறியேனாகிய யானும் கூறி செல்ல விரும்புகின்றேன். பெரியோர்களாகிய நீங்கள் சிறியேனாகிய எனது முதல் பேச்சிலே இருக்கும் பிழைகளை மன்னித்து அருளுமாறு மிகவும் தாழ்மையுடன் வேண்டிக்கொண்டு, இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த இந்த சந்நிதியான் ஆச்சிரம மோகன் சுவாமி ஐயா அவர்களுக்கு மீண்டும் எனது மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.